வெல்கம் பேக் டு தி ஈஸி இங்கிலீஷ் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, வாண்ட் அப்படின்ற வேர்டை பத்தி தாங்க பார்க்க போறோம். வாண்ட்னா அது ஒரு வெர்பு. இதுக்கு தமிழ்ல என்ன மீனிங் கேட்டீங்கன்னா, வேண்டும் அப்படின்ற மீனிங் வரும். பொதுவா இந்த வேர்டு நிறைய பேருக்கு தெரியும். என்னதான் பொதுவா நிறைய பேருக்கு தெரிஞ்சாலும், இந்த எந்த இடத்துல யூஸ் பண்ணா அது ஒரு கரெக்டா இருக்கும், இல்லைன்னா எந்த பேட்டர்ன்ல யூஸ் பண்ணா அது ஒரு அழகா இருக்கும் அப்படின்ற விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. அது போக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வாண்ட்ன்ற வேர்டுக்கு மொத்தம் 3 விதமான மீனிங் இருக்கு. இன்னும் அந்த மூணு விதமான மீனிங் அப்படின்ற விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, அந்த 3 மீனிங்கையும் கொடுக்க போறேன். கூடவே எக்ஸாம்பிள் சென்டென்ஸும் சேர்த்து கொடுக்க போறேன். அதனால இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் எந்த இடத்துல இந்த வேர்டை யூஸ் பண்ணா அது ஒரு கரெக்டா இருக்கும் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் மீனிங் பார்ப்போம். ஹேவிங் ஏ டிசையர் ஆர் ஏ விஷ் ஃபார் சம்திங், அதாவது வேண்டும் என்ற மீனிங் வரும். இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு 5 எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் தரேன், அதை பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஹி வாண்ட்ஸ் எ நியூ மொபைல் ஃபோன், அவனுக்கு ஒரு புது மொபைல் ஃபோன் வேண்டும். ஹி வாண்ட்ஸ் எ நியூ மொபைல் ஃபோன். ரெண்டாவது பார்ப்போம். ஆல் மை வாண்ட்ஸ் வேர் சாட்டிஸ்ஃபைடு, என்னுடைய எல்லா ஆசைகளும் நிறைவேறின. ஆல் மை வாண்ட்ஸ் வேர் சாட்டிஸ்ஃபைடு. மூணாவது பார்ப்போம். இஸ் வாண்ட்ஸ் ஆர் ஃபியூ, அவனுடைய ஆசைகள் குறைவு. இஸ் வாண்ட்ஸ் ஆர் ஃபியூ. நாலாவது பார்ப்போம். ஷி வாண்ட்ஸ் டு சக்சீட், அவள் வெற்றி பெற விரும்புகிறாள். ஷி வாண்ட்ஸ் டு சக்சீட். அஞ்சாவது பார்ப்போம். ஜஸ்ட் யூ வெயிட், பை நெக்ஸ்ட் இயர் யூ வில் பி வாண்டிங் எ பிக்கர் கார், பொறுத்திருந்து பார், அடுத்த வருஷத்துக்குள்ள அவனுக்கு இன்னும் பெரிய கார் வேணும்னு ஆசைப்படுவான். ஜஸ்ட் யூ வெயிட், பை நெக்ஸ்ட் இயர் யூ வில் பி வாண்டிங் எ பிக்கர் கார். ரெண்டாவது மீனிங் பார்ப்போம். நீட் சம் ஒன் இன் எ பர்டிகுலர் பிளேஸ் ஆர் நீட் சம் ஒன் ஃபார் எ பர்டிகுலர் ரீசன், குறிப்பிட்ட இடத்துக்கு யாராவது தேவைப்படுறது, அப்படி இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக யாராவது தேவைப்படுறது. இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு 3 எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் தரேன், அதை பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்ப்போம். மெர்லின் யூ ஆர் வாண்டட் ஆன் தி ஃபோன், மெர்லினை ஃபோனில் யாரோ கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. மெர்லின் யூ ஆர் வாண்டட் ஆன் தி ஃபோன். இதே சென்டென்ஸை வேற மாதிரி கூட சொல்லலாம். மெர்லின் சம் ஒன் இஸ் ஆன் தி ஃபோன் ஃபார் யூ. இதுக்கும் ஒரே மீனிங் தான், அதே மீனிங் தான் வரும். ரெண்டுத்துல எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பார்ப்போம். ராஜேஷ் இஸ் வாண்டட் பை தி போலீஸ், போலீஸ் ராஜேஷை தேடிக்கிட்டு இருக்கு. ராஜேஷ் ஏதோ தப்பு பண்ணிட்டான்னு சொல்லி போலீஸ் சந்தேகப்படுது அப்படின்ற மீனிங் வரும். ராஜேஷ் இஸ் வாண்டட் பை தி போலீஸ். மூணாவது பார்ப்போம். இஸ் ஹி வாண்டட் அட் தி மீட்டிங் டுமாரோ, நாளைக்கு மீட்டிங்க்கு அவன் தேவையா. இஸ் ஹி வாண்டட் அட் தி மீட்டிங் டுமாரோ. தேர்ட் மீனிங் பார்ப்போம். எ லேக் ஆஃப் சம்திங், அதாவது ஒரு விஷயம் வேணும் ஆனா அது கிடைக்கல. இந்த மாதிரி நேரத்துல ஃபார் வாண்ட் ஆஃப் இந்த ஃப்ரேஸ் நல்லா பொருந்தும். இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு 3 எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் தரேன், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஹி இஸ் கோயிங் டு டை ஃபார் வாண்ட் ஆஃப் வாட்டர், அவனுக்கு தண்ணி கிடைக்காதனால அவன் சாவ போறான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபார் வாண்ட் ஆஃப் வாட்டர்னா இந்த இடத்துல தண்ணி தேவைப்படுது ஆனா கிடைக்கல. இந்த மாதிரி நேரத்துல ஃபார் வாண்ட் ஆஃப் இந்த ஃப்ரேஸை நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கலாம், ஆப்டா இருக்கும். ரெண்டாவது பார்ப்போம். எவ்ரிபடி இஸ் ஸ்ட்ரகிளிங் ஃபார் வாண்ட் ஆஃப் மணி, பண தேவைக்காக எல்லாரும் கஷ்டப்படுறோம். எவ்ரிபடி இஸ் ஸ்ட்ரகிளிங் ஃபார் வாண்ட் ஆஃப் மணி. மூணாவது பார்ப்போம். ஷீ இஸ் சஃபரிங் டியூ டு எ வாண்ட் ஆஃப் சில்ட்ரன், அவளுக்கு குழந்தை இல்லாததுனால அவன் கஷ்டப்படுறா. She is suffering due to a want of children. For want of இந்த ஃப்ரேஸை வச்சு ஒரு ஃபேமஸான ப்ராவர்ப் இருக்கு. அது என்ன ப்ராவர்ப்ன்றதை பார்ப்போம். For want of a nail the shoe was lost, for want of a shoe the horse was lost, for want of a horse the rider was lost, for want of a rider the battle was lost, for want of a battle the kingdom was lost, and all for the want of a horse shoe nail. இதுக்கு தமிழ்ல என்ன மீனிங் கேட்டீங்கன்னா,
இந்த இடத்துல நெயில் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஆணி. இந்த இடத்துல ஷூ அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா குதிரைக்கு கட்டுற லாடம். ஆணி இல்லாததுனால லாடம் போயிடுச்சு. லாடம் இல்லாததுனால குதிரை போயிடுச்சு. குதிரை இல்லாததுனால வீரன் போயிட்டான். வீரன் இல்லாததுனால பேட்டில் அதாவது போர் போயிடுச்சு. போர் இல்லாததுனால ராஜ்யமே போயிடுச்சு. அப்போ ராஜ்யமே போனதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த சின்ன ஆணி தாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா எதுவுமே சின்ன விஷயம் அப்படின்னு சொல்லி அலட்சியப்படுத்திட முடியாது. எல்லாமே முக்கியமான விஷயம் தான். இந்த கருத்தை சொல்றதுக்கு தான் இந்த பழமொழி. வாண்ட் என்ற வேர்டுக்கு மீனிங் பாத்தீங்க, கூடவே எக்ஸாம்பிள் சென்டென்ஸும் சேர்த்து பாத்தீங்க. இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸ்லாம் பேஸா வச்சு புதுசா ஒரு சென்டென்ஸ் நீங்களே கிரியேட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். மேலும் இது போல நிறைய விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுப்பீங்க. இதோட பாத்தீங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. மறுபடியும் உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சதீஷ். தேங்க்யூ.